என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா பைசனோட ட்ரெயிலர் விட்டுருக்கான், நான் பார்ப்பேன். ஆடா அது மாட்டு கொம்பா? கேடா அதுதான் மாடு. கபடி 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 கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊரில் பிறந்துட்டு கபடி பிடிக்காம வேணாது இருப்பானா? நான் அதே கபடி தான் கடைசியாக என் புள்ளி எங்கே கொண்டு போய் நிறுத்தணும்னு தெரியும். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளோ பெரிய ரவுடித்தனமா மாதிரி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். பார்த்துருக்கேன் நானும். இதுதான் பயங்கர மீன் உள்ளனா இருக்காரு. இந்த மாதிரியான ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. இதுக்குதான்ல உனக்கு கபடியை வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைமாடா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில வம்பு விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. சூரியத்தின் சாமி பத்தாதுரா, இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய் நீ கிளம்புடா. கை உடஞ்ச அந்த அக்டோபர் 17 சூப்பரா இருந்துச்சு. ஆனா இது மாரி செல்வராஜ் அவரோட அந்த இது பயங்கரமா தெரியுது. எல்லா படத்துலயும் இதுல தெரியுற மாதிரி இந்த கபடி வச்சு நடக்கிறது. இது வந்து வில்லேஜ் சைட்ல நீங்க அதாவது இந்த பொங்கல் டைமு இதெல்லாம் கண்டிப்பா அந்த கபடிலாம் நடக்கும். நிறைய ஊர்ல இந்த கபடிலாம் நடக்க விடாம நிப்பாட்டியிருப்பாங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட அந்த சண்டை, அதாவது ஊர் சண்டை, அந்த ஜாதி சண்டை, இதெல்லாம் மேக்சிமம் இந்த போட்டியாலே இல்லாத ஊர்ல கூட வர வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பாகவே இருக்கும். இது நானே நேரடியாகவே பார்த்துருக்கேன், இது நடக்கும். அதனாலே அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க கபடி போட்டியே. நான் அந்த பொங்கல் விழாலாம் பார்த்துருக்கேன், அந்த கபடி போட்டியே அதுக்கப்புறம் நீ விளையாடவே விட்டுட்டு அதை தூக்கிட்டாங்க சுத்தமா. அந்த விளையாட்டே கிடையாது இதுக்கப்புறம். ஆமா, அது என்னதான் இருந்தாலும் அது வாய் வார்த்தை சண்டை, இந்த தேவையில்லாம அந்த இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் ஆகாது. இப்போ இந்த மாதிரி போட்டியை வச்சு அதை ஒரு காரணமா வச்சு சண்டையாக்கி அது பெரிய, அதாவது கேமா இருக்காது, சண்டையா மாறிடும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அததான் போட்டிருக்காங்க, 1919 போட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ ஸ்போர்ட்ஸா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு.
இந்த மாதிரி ஆமா, பார்ப்போம். ஆமா. அப்ப எப்படி இருக்கு அந்த கதையை பார்த்தா தான் தெரியும். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கனெக்ட் ஆகும் நிறைய பேருக்கு. இது அந்த பொங்கல் விழால அந்த கபடி பார்த்தவங்களுக்கு அவங்களுக்குலாம் மேபி அந்த வில்லேஜ் சைடில் இருக்கவங்களுக்குலாம் கனெக்ட் ஆகும், நல்லாவே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்